வேதாகம தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஆதியாகம வசனங்கள் எவ்வாறு அடித்தளம் அமைக்கின்றன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக இருப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத்தருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, இந்த வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் கண்களை திறந்தருளும். வெறுமனே வசனங்களை மனதில் வைத்துக் கொள்வது போதாது, அதன்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும். உம்மோடு இருக்கிற எங்கள் உறவில் நாங்கள் அதிகமாக வளர எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம், பரமபிதாவே. ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் என்பவர் பேரரசின் புதிய உடை என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் ஒரு பேரரசருக்கு புதிய உடைகள் உடுத்துவதில் மிகுந்த ஆர்வம் என்பதை தெரிந்து கொண்ட 2 ஏமாற்றுக்காரர்கள் அவரை சந்தித்து, நாங்கள் ஒரு புதிய உடையை உங்களுக்கு நெய்து தருகிறோம், நல்லவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த உடை தெரியும், அந்த உடையின் விலை என்னது என்பதையெல்லாம் அவரிடத்தில் சொன்னார்கள். அப்படி ஒரு உடையா, அதை நான் கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு கூட அவர்களை உடை நெய்யுமாறு கட்டளையிட்டார். அவர்களும் உடை நெய்தார்கள். அதற்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டார்கள். உடை நெய்தார்கள் என்று சொல்ல முடியாது, உடை நெய்வது போல நடித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடை எதையும் நெய்யவில்லை. பிறகு ஒரு நாள் அவரிடத்தில் வந்து, இந்த உடையை பாருங்கள், நல்லவருடைய கண்ணுக்கு தான் தெரியும், உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார்கள். கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் நான் நல்லவன் இல்லை என்று சொல்வதாகிவிடும். எனவே தெரிகிறது என்று சொன்னார். கூட இருந்த அமைச்சர்களும் மற்ற அரசவை பிரமுகர்களும் உடை தெரிகிறது, உடை நன்றாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று பொய் சொன்னார்கள். நான் அந்த உடையை அணிந்து கொள்கிறேன் என்று கூறி தன்னுடைய உடைகளை களைந்து விட்டு அந்த உடையை அணிவது போல அவர் பாவலா செய்தார். இந்த புதிய உடையுடன் நான் தெருவில் நடந்து போகப் போகிறேன், ஊர்வலம் போகப் போகிறேன் என்று தன்னுடைய பணியாட்கள் பின்தொடர அவர் நடந்து சென்றார். இந்த கதையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த மக்களும், ராஜாவுடைய உடை எவ்வளோ அழகாக இருக்கிறது, என்ன அருமையாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு சிறு பெண் ராஜாவை பார்த்து, ஐயையோ, ராஜா உடையதையும் அணியவில்லை என்று கத்தினாளாம். எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். ஆனால் அந்த உண்மையை பேசுவதற்கு எவரும் ஆயத்தமாக இல்லை. அந்த சிறு குழந்தை பேசிவிட்டார். அவ்வளவுதான். அநேக சமயங்களில் இவர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னார் சொல்லிவிட்டார்கள், எங்களுடைய போதகர் சொல்லிவிட்டார், நான் நம்புகிற பெரிய மனிதர் சொல்லிவிட்டார் என்று சொல்லிக்கொண்டு தவறான காரியங்களை உண்மையான காரியங்கள் போல இன்றைக்கு நாம் பேசி வருகிறோம், நம்பி வருகிறோம். நாம் பேசுவது சரிதானா என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்ப்பதே கிடையாது. ஏன் இதை நம்ப வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டால்தானே சரியான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் புதிதாக அறிய வேண்டிய விஷயங்கள் எப்பொழுதுமே உண்டு என்றாலும் அந்த புதிய வெளிச்சம் சரியானதா பொய்யானதா என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். அவசியமா அவசியம் இல்லையா என்பதையும் பகுத்தறிய வேண்டும். அப்படி இல்லாமல் இன்னார் சொல்லிவிட்டார் என்பதற்காக அதை நம்ப ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய ரட்சிப்பை இழக்க நேரிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட உண்மையிலேயே விருப்பமுள்ளவர்களுக்கு வேத வசனங்கள் நன்றாக புரியும். அப்படி அவர்களுக்கு வசனங்கள் புரிவதற்காக பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய மூவருமே செயல்படுவார்கள் என்பதை கடந்த வார பாடத்தில் நாம் பார்த்தோம். எனவே ரட்சிப்பை விரும்புகிற எவரும் எனக்கு தேவையானதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமல் போய்விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது நமக்கு அவசியமோ அதை நிச்சயமாக தேவன் கற்றுத்தருவார். நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய திறமையினாலும் கற்றுக்கொள்வதல்ல, தேவன் கற்றுக் கொடுப்பது தான் மிகவும் மிகவும் நன்றாக இருக்கும். பகுத்தறிய நமக்கு உதவக்கூடிய ஒரு உண்மை என்ன என்பதை முதலாவதாக பார்ப்போம். முதல் குறிப்பிடுதல் நியதி என்று இதை சொல்கிறார்கள். சிலர் இதை விதி என்றும் சொல்வார்கள். முதல் குறிப்பிடுதல் நியதி என்றால் என்ன?
ஒரு கருத்தோ அடையாளமோ முதன்முறை வேதாகமத்தில் வரும்போது அந்த கருத்து குறித்த பொதுவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதைத்தான் முதல் குறிப்பிடுதல் நியதி என்கிறோம். அது பின்னர் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த முதல் குறிப்பிடுதல் உதவும். துவக்கத்தில் ஒரு கருத்து என்ன அர்த்தத்தில் வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் பின்னால் அடையாளமாக அது வரும்போது அதன் அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்களை தெரிவிக்கிறார். முதல் குறிப்பிடுதலிலிருந்து, அதாவது முதலாவது அடிப்படை கருத்திலிருந்து ஆரம்பித்து காலப்போக்கில் நூற்றாண்டுகள் செல்ல செல்ல அது குறித்த ஆழமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இது ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு உதவ வேண்டும். எல்லோருக்கும் எல்லா தகவல்களும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுதல் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையில் இருக்கிறது தவிர நம்மிடத்தில் எவ்வளவு தகவல் இருக்கிறது என்பதை வைத்து இல்லை. யார் யாருக்கு எது எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்றை அறிந்து கொண்ட பின் அதற்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது இன்னமும் அதிகமாக நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். முதல் குறிப்பிடுதல்கள் சிலவற்றை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 4 முதல் குறிப்பிடுதல்களை இந்த வார பாடத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னராக தீர்க்க தரிசன ஆராய்ச்சியின் உறுதியான அடித்தளத்தை காண உதவக்கூடிய ஒரு நியதியை நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு உணர்த்துகிறார். கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் ஏசாயாவுக்கு கேட்கிறது. என்னத்தை நான் கூப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று ஏசாயா கேட்கிறார். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. மாம்சம் என்பது மனிதர்கள் அனைவரும் புல்லை போன்றவர்கள். அவர்களுடைய மேன்மை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய திறமைகள், அவருடைய வல்லமை, அவருடைய பணம், அவருடைய பதவி, அதிகாரம் இவையெல்லாம் வெளியின் பூவை போல இருக்கிறது. பூ அழகாகத்தான் இருக்கும். இந்த மேன்மையெல்லாம் நமக்கு இருக்கும்போது எல்லாம் நன்றாக இருப்பது போல நமக்கு தெரியலாம். ஆனால் என்ன ஆகுமாம்? கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து போகும், பூவும் உதிர்ந்து போகும். ஜனமே புல் என்று அடுத்த வசனம் நமக்கு சொல்கிறது. இங்கே கர்த்தருடைய ஆவி என்பதில் வரக்கூடிய ஆவி என்கிற வார்த்தை வேறு சில இடங்களில் புயல், காற்று என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எளிமை மொழிபெயர்ப்பு இவ்வாறு வருகிறது. கர்த்தரிடமிருந்து ஒரு வல்லமையான காற்று புல் மேல் வீசும். அந்த புல்களும் காட்டு மலர்களும் வாடி செத்து போகும். உண்மையாகவே அனைத்து ஜனங்களும் புல்லை போன்றவர்கள். என்ன ஒரு கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறது? கிழக்கு பகுதியிலிருந்து வீசுகிற உஷ்ண காற்று எவ்வாறு புல்லையும் பூக்களையும் வாடி போக வைக்கிறதோ அதுபோல கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையான காற்று இந்த மனிதர்கள் மேல் வீசி அவர்களை அழித்து போடும். நம்முடைய மேன்மைகளை நாம் முக்கியப்படுத்துவோம் என்றால் அவற்றையெல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அது புல்லை போன்றது, பூவை போன்றது, நிலையானது இல்லை என்று சொல்லப்படுகிறது. புல் உலர்ந்து பூ உதிரும். இந்த கருத்து நம்முடைய மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். நம்முடைய மேன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையும் அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழிந்து போகாத ஒன்று இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை. அது என்றென்றைக்கும் நிற்கும். அதையும் நீ சொல் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார். தேவன் மாறாதவர் என்று வேதாகமம் சொல்கிறது. மாறாதவர் என்றால் அவர் தன்னுடைய திட்டங்களை மாற்றுவது இல்லை என்று அர்த்தம் இல்லை. தேவனுடைய குணம் மாறாதது. நான் என்ன செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரோ அதில் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் வேறுபட்டால் அதற்கு ஏற்றபடி தேவன் செயல்படவும் செய்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் பார்ப்போம். தேவன் அவர்களை புடமிடுவார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவர் சொல்லும்போது நீங்கள் அழியவில்லை, ஏனென்றால் நான் உங்களை புடமிடுகிறேன். அந்த புடமிடுதலில் எந்த
தங்கம் எல்லாம் சொக்க தங்கமாக விளங்குகிறதோ அவர்கள் அழிவது இல்லை. என்னுடைய வார்த்தையை நான் மாற்ற மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் நிர்மூலமாகாமல் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உடம்பிடுதலுக்கு சம்மதிக்கிறவர்கள் நிர்மூலமாகாமல் இருப்பார்கள். தேவன் மாறாதவர் என்பதனால் நிச்சயமாக அவர் அதை செய்வார் என்று நாம் நம்பலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள் நமக்கு வரலாம். சில சமயங்களிலே நமக்கு வருகிற புகழ்ச்சி கூட நம்மை புடமிடுவதற்கு ஏதுவானதாக அமையலாம். இந்த சூழ்நிலையிலும் என் தேவனை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் என்று யோபு இருந்தது போல நாம் இருப்போம் என்றால் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாக, நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்குவார் என்று உபாகமம் 28 சொல்கிறது. ஆம், தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு, அவர் நம்மை புடமிடும் போது அதற்கு சம்மதிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அவர் பேசுகிற சத்தத்துக்கு நாம் செவிகொடாமல் போனால் நாம் அழிந்து போவது நிச்சயம். தேவன் உங்களுடைய உள்ளத்தில் பேசும்போது அவருடைய சத்தத்திற்கு நிச்சயமாக நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் அவருடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது நாம் பார்க்கிறோம். தேவன் மன்னிக்கிறவர், அதே சமயத்தில் தேவன் தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். யாரை மன்னிப்பார், யாரை தண்டிப்பார்? இதற்கான பதிலை எப்பொழுதும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். யாரை மன்னிப்பார்? அவர்களும் தவறு செய்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள், மனம் மாறுகிறார்கள். அவர்களை தேவன் மன்னிப்பார். மனம் மாறாமல் பிறருக்கு இடைஞ்சல் செய்வதில் தீவிரமாக நாம் இருந்தோம் என்றால் ஆண்டவர் அழித்து போடுவார். எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் மாறாதவர் என்பது உண்மைதான். புடமிடுதலுக்கு சம்மதித்தால் மன்னிப்பு கிடைக்கிறது. புடமிடுதலுக்கு நாம் சம்மதிக்காமல் ஏழை எளியவர்களை ஒடுக்குகிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால், அந்நிய ஜனங்களை ஒடுக்குகிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் தேவன் நம்மை அழிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் மாறாதவர் என்பதை நாம் மனதில் வைத்து அவரோடு கூட வாழ்வதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். நாம் அதை நம்ப வேண்டும். இதன் அடிப்படையில் தான் வேதாகமம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். வேதாகமத்தில் தேவன் முதலில் போதிக்கிற ஒரு கருத்து திரும்பவும் அதில் வரும்போது அந்த கருத்து மாறாமல் இருக்கும். பதிலாக அது குறித்து அதிக வெளிச்சம் கொடுக்கப்படும். அதனால் தீர்க்க தரிசனத்தை ஆராய்வதற்கு முதலாவது ஆதியாகம புத்தகத்தை நாம் நன்கு புரிந்திருக்க வேண்டும். ஒரு கருத்து திரும்ப திரும்ப வரும்போது இன்னும் அதிகமான வெளிச்சத்தோடு வருவதை நாம் பார்க்க முடியும். அந்த தன்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் முதலில் வருகிற கருத்து எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதில் நாம் தீவிரமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மாறாதவர் என்பதை புரிந்து கொள்ள முதலில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த கேள்வி மிகவும் முக்கியமானது. தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாபெரும் போராட்டத்திலே அதுதானே பிரச்சனை. தேவன் அன்பில்லாதவர் என்று தானே சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். அதை நம்பி நாம் அவனுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்த போது பாவத்தன்மை நமக்குள்ளே வந்துவிட்டது. இந்த உலகத்தை நாம் சுயநலத்தோடு பார்க்கிறோம். சகலத்தையும் அறிந்துள்ள தேவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பதில்லை. இதனால் அதிகமாக தெரிந்து போயுள்ள ஒரு கருத்து அன்பு ஆகும். அன்பு என்பது சுய திருப்தியை தருகிற ஒன்று என்று பார்க்கிறோம். பிறர் நலம் பேணுகிற ஒன்றாக நாம் அதை பார்ப்பது இல்லை. இந்த சுயநல அணுகுமுறை தான் நாம் தேவனை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. வசனத்தை வாசிக்கும் போது கூட சுயநலத்தோடு தான் அந்த வசனத்திற்கு அர்த்தம் பார்க்கிறோம். ஒரு கதையை நான் அடிக்கடி சொல்வதுண்டு, திரும்பவும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தை நன்றாக அறிந்திருந்த 2 நண்பர்கள் ஒரு பயணம் சென்றார்கள். பழங்காலத்தில்
நடந்ததாக அந்த கதை சொல்லப்படுகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கட்டிச்சோறு கட்டி கொண்டு செல்வார்கள். வழியில் உணவு உண்பதற்கு உணவு விடுதிகள் எதுவும் இருக்காது. நண்பர்களில் ஒருவர் கட்டுச்சோறு வைத்திருந்தார். அடுத்தவர் எப்படியாக நண்பர் தனக்கு கொஞ்சம் சாப்பாடு தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரோடு பயணம் செய்தார். வழியில் ஒரு மரம் நிழலில் உட்கார்ந்தார்கள். சாப்பாட்டு நேரம் வந்துவிட்டது. கட்டுச்சோறு கொண்டு வந்திருந்தவர் அதை கட்டை அவிழ்த்து சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்தார். அடுத்தவருக்கு ஒரு கவளம் கூட கொடுக்கவில்லை. நண்பர் அதை எதிர்பார்க்கவில்லை. உடனே ஒரு வசனம் சொன்னார். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று வேதாகம் சொல்கிறது என்று சொன்னார். அப்படி வசனம் சொன்ன பிறகும் சோறு கொண்டு வந்திருந்த நண்பன் தனது கட்டுச்சோற்றில் அடுத்தவனுக்கு எந்த பங்கும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாது இருப்பாயாக என்று ஒரு வசனத்தை சொன்னான். 2 பேரும் வசனத்தை தான் சொன்னார்கள். அவரவர் பார்வையில் அவரவர் சொல்வது சரிதான். வசனம் அப்படித்தான் சொல்கிறது. இந்த வாக்குவாதத்திற்கு காரணம் என்ன? உண்மையில் அன்பு இல்லை, சுயநல பார்வை அங்கே இருந்தது. வசனத்தை இவர்கள் சுயநலத்தோடு பார்த்தார்கள். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்கிற வசனத்தை உணவு கொண்டு வராதவன் யோசித்திருக்க வேண்டும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்கிற வசனத்தை சோறு கொண்டு வந்தவன் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் சுயநலத்தோடு 2 பேருமே வசனங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு பிரயாசப்பட்டார்கள். இதேபோல்தான் வேத வசனங்களை பல சமயங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தாமல் இருப்பதற்கு தேவனுடைய அன்பை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 22 தேவ அன்பை வெளிப்படுத்துகிற முதல் குறிப்பிடுதல்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றை முதலாவதாக பார்ப்போம். நேசம் என்கிற வார்த்தை, இது அன்பை சுட்டி காட்டுகிற நேசம் என்கிற வார்த்தை முதலாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் தான் வருகிறது. ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் இவர் சொல்கிறார், உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். நேசகுமாரன் என்று ஈசாக்கை அழைக்கிறது இந்த வசனம். அங்கே போய் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று ஆண்டவர் சொன்னார். தன்னுடைய நேசகுமாரனை பலியிடுமாறு ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய இடத்தில் இருந்து நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். அது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஆனால் தேவனும் 2வது நபரை இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக அனுப்பிய பிறகு நீரே நேசகுமாரன் என்று சொன்ன அந்த பிதா அவர் பலியிடப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த பின்னணியில்தான் அன்பு என்கிற வார்த்தை வருகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு என்பது என்ன? தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு தன்மைக்கு பெயர்தான் அன்பு. நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று எதிர்பார்ப்பது சுயநலம். நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று யோசிப்பது தான் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை நாம் இன்றைக்கு உலகத்தில் மற்றவர்களில் காட்டுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். சுவிசேஷ புத்தகங்களில் கூட இந்த நேசம் அன்பு என்கிற வார்த்தை எங்கே வருகிறது என்பதை பாருங்கள். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னதாக மத்தேயு 3:17 வாசிக்கிறோம். அதே வசனங்கள் மார்க்கிலும் லூக்காவிலும் வருகிறது. ஆம், இவர் என்னுடைய நேசகுமாரன். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்திய ஒரு நேசகுமாரன். இந்த நேசகுமாரனை நமக்காக கொடுத்ததன் மூலமாக தேவத்துவம் எவ்வளவு அன்பு நிறைந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் சுவிசேஷத்தில்
3:16 இந்த அன்பு என்கிற வார்த்தை முதலாவதாக வருகிறது. நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்மையே தந்ததன் மூலமாக அன்பு என்ன என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் மேல் அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இருக்கிறது என்றால் அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். எபிரேயர் 11:17-19 இவ்வாறு சொல்கின்றது. ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆம், அதுதான் விசுவாசம். எதை இழப்பதற்கும் தயாராக இருப்பது. தேவன் நம்பத்தகுந்தவர் என்பதை நம்புவதனாலே வரக்கூடிய ஒரு தன்மை. அவர் நம்பத்தகுந்தவர் தான் என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்த அந்த சம்பவமானது தேவகுமாரன் பலியாக இருக்கிறார் என்பதை காட்டியது போல அவர் உயிர்த்தெழுந்து நம்மையும் உயிரோடு எழுப்புவார் என்பதையும் ஈசாக்கை உயிரோடு பெற்றுக்கொண்டதன் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். அதனாலே நமக்கு ஆண்டவர் பேரில் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும். எதுவானாலும் சரி, கஷ்டமோ நஷ்டமோ, எப்படிப்பட்ட வேதனையாக இருந்தாலும் சரி, நாம் எதை இழந்தாலும் சரி, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நல்லவர், நாம் அவரை நம்பலாம். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தம்மையே பலியாக கொடுக்கும் அளவிற்கு தேவன் நம் மீது வைத்திருக்கிற அதே அன்பை மற்றவர்கள் மீது நாம் காட்டுகிறோமா என்று யோசித்து பாருங்கள். நம்மில் அநேகரிடம் இது போன்ற அன்பு காணப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வது இல்லை. நாம் நல்லவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மற்றவர்களிடத்தில் நம்மால் அன்பு காட்ட முடியவில்லை. இந்த தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற இன்னொரு முதல் குறிப்பிடுதல் இதே அதிகாரத்திலே காணப்படுகிறது. ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியில் ஆட்டுக்குட்டி என்கிற வார்த்தை வருகிறது. ஈசாக்கை பலியிடுவதற்காக ஆபிரகாம் அழைத்து செல்கிறார். மலை அடிவாரத்தில் வேலைக்காரர்கள் நிறுத்திவிட்டு ஈசாக்கும் ஆபிரகாமும் மலையின் மேல் ஏறுகிறார்கள். ஆபிரகாமிடத்தில் ஈசாக் கேட்கிறார், நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? ஆபிரகாம் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆபிரகாம் சொல்கிறார், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார், தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிடுகிறார். பிறகு நடந்தது நமக்கு தெரியும். நீதான் பலியிடப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி என்று ஈசாக்கிடத்தில் ஆபிரகாம் சொன்னபோது முதிய ஆபிரகாமை ஈசாக்கு தள்ளிவிட்டு தப்பி ஓடி இருக்கலாம். அவர் அதை செய்யவில்லை. தேவத்துவத்தின் இரண்டாம்பர் தம்மையே ஒப்படைத்ததை இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக்கு கேட்டதற்கான பதிலை யோவான் 1:29 பார்க்கிறோம். யோவான் இயேசுவை காட்டி சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர்தான் பஸ்கா என்று வேதாகமும் சொல்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த பஸ்காவை அடித்து அந்த இரத்தத்தை வாசலில் நிலைக்கால்களின் மேலும் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எந்த வீட்டிலெல்லாம் அவ்வாறு தெளிக்கப்பட்டதோ அந்த வீட்டில் தலைப்பிள்ளை சங்காரம் இருக்காது. அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்கிற பிரச்சனை இங்கே இல்லை. ஆட்டுக்குட்டியை பலியிட்டு இரத்தத்தை பூசுகிறார்களா என்பது மாத்திரம்தான் இங்கே பிரச்சனை. அந்த பஸ்கா கிறிஸ்துவைத்தான் சுட்டி காட்டியது என்பது வேதாகம் நமக்கு காட்டுகிறது. முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் விசுவாசத்தினாலே பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் என்று எபிரேயர் 11:28 சொல்கிறது. இந்த நியமம்தான் அவர்களை காப்பாற்றியது. இந்த இரத்தம் இயேசுவின் இரத்தத்தை சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், பாவ மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, எவ்வளோ கொடூரமானவர்கள் என்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பஸ்கா நியமம் நமக்கு உதவி செய்கிறது.
இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் என்று யோவான் சொல்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இயேசுவானவர் இன்னமும் அடிக்கப்படுகிறார். அடிப்பவர்கள் யார்? தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு காட்சி இங்கு காட்டப்படுகிறது. நாம் தேவனை மறுதளிக்கும் போதெல்லாம் தேவகுமாரனை நாம் மறுபடியும் சிலுவையில் அறைகிறோம். யோசித்து பாருங்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த கொடூர மனிதர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? வானத்திலிருந்து வந்த சத்தம் ஒன்று ஆபிரகாம் ஈசாக்கினுடைய பிரச்சனைக்கான தீர்வை கொடுத்தது. நீ கொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு ஞானஸ்தானம் பெற்றபோது பிதா அவரிடம் பேசினது போல இன்றும் வானத்திலிருந்து ஆண்டவர் ஞானஸ்தானம் பெறுகிறவர்களிடம் பேசுகிறார். இயேசுவிடம் பிதா என்ன சொன்னார்? நீரே நேசகுமாரன். ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் அந்த புதிய பதவியை பெறுகிறார்கள். நாம் அவருடைய நேசப்பிள்ளைகள். இந்த அன்பை புரிந்து கொண்டோம் என்றால் நாமும் அன்புடையவர்களாக இருப்போம். அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். இந்த அன்பு இல்லாமல் இருந்ததனால்தான் முதலாவது கொலை நடந்ததாக வேதாகம் சொல்கிறது. இது போன்ற கொலைகளுக்கு தீர்வு ஏதாவது இருக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். கொலை செய்யப்பட்ட போது ஆபேல் இறந்து போனான். மரணம் அவனை ஆண்டு கொண்டது. இந்த மரண பிரச்சனையின் மேல் ஆண்டவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்? யோசித்து பாருங்கள். ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பிய காயின் அவனை கொலை செய்தான். சாக மாட்டீர்கள் என்று சாத்தான் சொன்னானே, இங்கே ஆதாமின் மகன் செத்து போகிறான். இந்த கொலை என்கிற வார்த்தை ஆபேலை காயின் கொலை செய்த போது முதலாவதாக வருகிறது. இதே மாதிரி இன்னொரு கொலை செய்யப்பட்டது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஆம், மனிதர்கள் கொலை செய்யப்படும் போது அந்த மரண பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவும் கொலை செய்யப்பட்டார். நமக்கான தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டதினால நாம் இன்றைக்கு தப்புகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் காயின்களா ஆபேல்களா? பல சமயங்களிலே நாம் ஆபேல் என்று சொல்வதற்குத்தான் ஆசைப்படுகிறோம். காயினாக இருப்பதற்கு நாம் ஆசைப்படுவது இல்லை. வேதவசனம் சொல்லுகிற இன்னொரு கருத்தை உங்கள் முன்னராக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று 1 யோவான் 3:15 நாம் வாசிக்கிறோம். சகோதரனை பகைத்தால் நமக்கு நித்திய ஜீவன் இல்லையா? நமக்கு யாராவது பகைவர்கள் இருக்கிறார்களா? ஒருவேளை அவர்கள் நம்மை பகைக்கலாம். நாம் அவர்களை பகைக்காமல் இருக்கிறோமா? கொலை செய்தவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிற எரிநரகத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்று இயேசு சொன்னார். நம்முடைய வார்த்தைகளில் கூட நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது என்பதை பாருங்கள். எப்படி நாம் மாற முடியும்? தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ முடியும். ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவனை எதற்காக தேடுகிறார்கள்? இந்த உலக காரியங்களுக்காக தேடுகிறார்கள். சுகம் வேண்டும், பணம் வேண்டும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எதுவெல்லாம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதற்கெல்லாம் தேவனை நாம் தேடுகிறோம். இந்த உலகத்திற்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோமா? நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எவ்வளவு பெரியது! மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். அவர் மரித்தது உண்மைதான், ஆனால் உயிரோடு எழுந்து விட்டார். மரணத்திற்குரிய திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரண பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை. வாழ்க்கை முடிந்து போகும். ஆனால் நமக்கு இன்னொரு வாழ்க்கையை தருவதற்கு இயேசு காத்திருக்கிறார்.
நமக்காக அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் யோசித்து பாருங்கள். இந்த மரண பிரச்சனைக்கு யார் காரணம் என்பதையும் முதல் குறிப்பிடுதல் நமக்கு காட்டுகிறது. சர்ப்பம். ஆம், 4வது முதல் குறிப்பிடுதல் சர்ப்பம் ஆகும். அந்த சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி வாறு பேசியதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் சாக மாட்டீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை இருந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள், இது தேவன் அறிவார் என்று சொன்னது. தேவன் மேல் ஒரு சந்தேகத்தை இந்த சர்ப்பம் எழுப்புகிறது. தேவனை குறை சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை விட ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வரலாம், வந்து விடுவீர்கள் என்பது தேவனுக்கு தெரியும், வரவிடாமல் தடுக்கிறார் என்று சொன்னபோது சர்ப்பம் பேசியது அந்த ஸ்திரீக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் ஏமாற்றுகிறான். தேவனுடைய வார்த்தையின்படி நீ நடந்தால் உனக்கு என்ன நன்மை? அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிடு, நீ நல்ல நிலைக்கு வரலாம் என்று நம்மிடத்தில் போய் சொல்கிறான். சர்ப்பம் என்ன பேசியது என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொண்டார். சர்ப்பம் என்ன செய்யும் என்பதை, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று வெளிப்படுத்தலே அந்த சர்ப்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. சாத்தான் என்று சொல்லப்பட்ட சர்ப்பம் என்று அங்கே பார்க்கிறோம். பிசாசு என்றால் குறை சொல்கிறவன், சாத்தான் என்றால் விரோதமானவன், எதிரி. அது பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டது, பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அவனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். பிசாசு இப்பொழுது பூமியிலே இருக்கிறான். நமக்கு ஆபத்து வரும் என்பது உண்மைதான். ஆனால் தேவனோடு நாம் இருந்தால் அந்த ஆபத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. சர்ப்பத்தின் தன்மையை புரிந்து கொண்ட நாம் சர்ப்பத்தின் பொய்யான பேச்சுகளுக்கு செவி கொடுக்காமல் நம்மை காப்பாற்றிக் கொள்வது மாத்திரம்தான் நாம் செய்ய வேண்டியது. அவன் என்ன சொன்னாலும் என் தேவன் நல்லவர் தான், நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு போதுமான தகவல்கள் இல்லாததினாலே ஆண்டவரை பற்றி நீ சொல்கிற காரியம் சரி போல இப்பொழுது தெரியலாம், ஆனால் அவர் நல்லவர் என்பதனாலே உன்னுடைய பொய்களை நான் நம்ப மாட்டேன் என்று ஒதுக்குவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு பாவ மன்னிப்பை தர ஆயத்தமாக இருக்கிறார். நமக்காக ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே அவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இருளை விட்டு ஒளி நிலத்திற்கு வர வேண்டும். இருள் சாத்தானுடைய வேலை, ஒளி தேவனுடைய வேலை. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். இதை செய்வதுதான் ஊழியக்காரர்களுடைய வேலை என்பதை அப்போஸ்தலர் 26:18 சொல்கிறது. இதற்காக மனிதருடைய கண்களை திறக்கிற ஒரு வேலையைத்தான் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டும். ஒரு முக்கியமான செய்தியை ரோமர் 16:20 வாசிக்கிறோம். இந்த சர்ப்பத்தை, இந்த சாத்தானை சமாதானத்தின் தேவன் நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதாகம் சொல்கிறது. நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்பது தானே பிசாசு சொன்ன ஆதி பொய். இதே பொய் இன்றைக்கு நம் கலாச்சாரத்தில் எந்த வடிவத்தில் சொல்லப்பட்டு வருகிறது என்று பாருங்கள். அநேக புத்தகங்களில், திரைப்படங்களில் இறந்து போனவர்கள் பழி வாங்குவது பல காட்சிகள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். இறந்து போனவர்கள் இங்கே கடவுள்களாக செயல்படுகிறார்கள். ஆனாலும் அது பொய் என்பதை ஆதியாகமம் ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறது. சாத்தான் சொன்ன பொய். நாமும் கூட சில சமயங்களில் தேவர்களைப் போலத்தானே செயல்படுகிறோம். தேவனுடைய இடத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா? இந்த நிலையிலிருந்து தப்புவதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் சொல்கிற பொய்களை நாம் நம்பக்கூடாது. எல்லா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே வந்து விடுவார், இந்த மாதத்திலே வந்து விடுவார், அதற்கேற்ற பிரகாரமாக தவணையின் காலம் இந்த மாதத்திலே முடிந்துவிடும் என்றெல்லாம் பேசுகிற பேச்சுகளை நாம் கேட்டு வருகிறோம். நல்லவர்கள் என்றுதான் நான் அவர்களை சொல்லுவேன். தேவன் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், ஆனால் சாத்தானுடைய பொய்யில மாட்டிக்கொள்கிறார்கள். இதை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெரன் ஒயிட் அம்மையார் சொல்லுகிற ஒரு கருத்தை உங்கள் முன்னதாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். செலக்டட் மெசேஜஸ் என்கிற புத்தகத்தில், முதலாவது புத்தகத்தில் 188வது பக்கத்தில் இவர்கள் சொல்கிறார்கள், அளவுக்கு மீறிய தவறான உணர்ச்சி ஆர்வம் மிகுந்த இந்த மக்களிடம் ஜாக்சன் முகாமில் நான் தெளிவாக கூறினேன். ஜாக்சன் முகாம் என்ற இடத்துல நடந்த கூட்டத்தில் அங்கே கூடியிருந்த மக்களிடம் இவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். அப்படி உணர்ச்சி ஆர்வத்தோடு கூட 1884 அக்டோபரில் தவணை காலம் முடிந்து விடுகிறது என்பதை அவர்கள் சொன்ன அந்த சொல்லை பற்றி சொல்லும்போது
ஆத்தும எதிரியின் வேலையை அவர்கள் செய்து வருகிறார்கள், அவர்கள் இருளில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதற்கு அடுத்து அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 1844 பிறகு கால தீர்க்க தரிசனம் இல்லை என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார் என்று நான் இங்கே கூறினேன். இனிமேல் இந்த காலத்தில் இது நடக்கப் போகிறது என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனம் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் காலத்தை குறித்து பரவசப்படாமல் தேவ கிருபையை நம் இருதயங்களில் வளர்த்து கொள்ள வேண்டும். சில சமயங்கள் நாம் நினைக்கிறோம், இந்த காலத்தில் ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால் நாம் ஆயத்தமாக இருப்போம் அல்லவா? அது என்ன ஆயத்தம்? ஏமாற்று வேலை. அவர் எப்போது வந்தால் என்ன? அவர் எப்போது வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ கிருபையை நம்முடைய இருதயங்களில் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மேல் எப்படிப்பட்ட கிருபையுடையவராக இருக்கிறாரோ அதே கிருபையோடு மற்றவர்களை பார்க்கிற ஒரு தன்மை நம்மிலே வளர வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று எசேக்கியேல் 13:8 சில தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். தேவன் சொல்லாததை தேவன் சொன்னதாக நாம் சொல்ல வேண்டாம். பொய்யானதை நாம் தரிசிக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் விரோதமாக இருக்கிறார் என்று வேதாகம் சொல்கிறது. இதை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பொய் சொல்லுதல் என்பது இந்த உலகத்தில் தானே பிரச்சனையைத்தான் கொண்டு வருகிறது. 2024 அக்டோபர் 18 டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் பப்ளி யாதவ் என்கிற ஒரு பெண்ணை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு 30 வயது. மெஹந்தி பெக் கேதா என்கிற ஊரை சேர்ந்தவர். இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. அவர் ஒரு புகார் கொடுத்தார். காவல் நிலையத்தில் அவர் கொடுத்த புகாரில் அவர் என்ன சொன்னார் என்றால், முகமூடி மனிதர்கள் 2 பேர் வந்தார்கள், துப்பாக்கி முனையில் என்னிடத்தில் இந்த நகையும் பணத்தையும் பறித்து சென்று விட்டார்கள், கண்டுபிடித்து தாருங்கள் என்று புகார் கொடுத்தார். வெவ்வேறு அதிகாரிகள் வந்து அந்த பெண்ணை விசாரித்த போது முன்னுக்கு பெண் முரணாக அவர் பேசியதுனால சந்தேகப்பட்டு அந்த பெண்ணை மிரட்டிய போது, முகமூடி மனிதர்கள் யாரும் வரவில்லை, நான் தான் சமையல் அறையில் நகையும் பணத்தையும் ஒழித்து வைத்திருக்கிறேன், இதை வைத்து விலையுயர்ந்த கைபேசி ஒன்று வாங்குவதற்காக நான் அவற்றை ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாள். அவளுக்கு தண்டனை கொடுப்பதற்கான செயல்முறையில் காவல் நிலையம் செயல்பட்டது என்று அந்த செய்தித்தாளில் சொல்லப்பட்டிருந்தது. பொய் சொன்னார், நிச்சயம் தண்டனை இருக்கும். சில சமயங்களில் பொய் பேசி தப்புவது போல தெரியலாம், ஆனால் தப்ப முடியாது. நாம் எதை விதைக்கிறோமோ அதை கட்டாயமாக அறுக்கத்தான் செய்வோம். உலக காரியங்களில் பொய் பேசுவதே இப்படி இருக்கிறது என்றால் தேவனுடைய காரியத்தில் பொய் பேசி அவர் சொல்லாததை அவர் சொன்னார் என்று சொல்வது எவ்வளவு மோசமானது என்பதை யோசித்து பாருங்கள். பிசாசானவன் நம்மை அப்படித்தான் ஏமாற்றி பார்ப்பான். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் ரட்சிப்பை நாம் இறுதியில் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணுவோம். இந்த முதல் குறிப்பிடுதல்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கள் மனதில் பதித்தருள் ஆண்டவரே. நம்முடைய அன்பு எத்தகையது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசுகிறவர்களாக நாங்கள் காணப்படாதபடிக்கு உங்களுடைய வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ அதை குறித்து மாத்திரம் பேசத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்துள்ள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.